கிளைமேட் சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ஈவினிங் டைம் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஷாப்புக்கு தான் போகிறேன். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்களா, அதான் கேப்சர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள் கிளைமேட் ஆஃப்டர் மழைக்கு அப்புறம். ஈவினிங் தான் நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கேன். கார சட்னி. பட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு குறைவாக இருக்காது. வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அதை அப்படியே வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுப்போம்னு வச்சுக்கோங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து தோசை வச்சுருக்காங்க. குழந்தைக்கு வந்துட்டு பனானாலாம் மிக்ஸ் பண்ணி மாவில் அது ஒரு தோசை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சாதா தோசை. எங்களுக்கு தேங்காய் சட்னியும் இருக்குது, அதனால் கார சட்னி கொஞ்சமாக செஞ்சு வச்சிடலான்னுட்டு. இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால தான் 3 போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு தாளிப்பை போட்டுன்னு வச்சுக்கோங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி. டேய், இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கே, கண்ணு தெரியுதாடா உனக்கு? മനസ്സിലായോ എന്താണ്? എന്താ ഇത്? பெர்ஸ்பெக்டிவ். எங்க பாருங்க, அவன் ஃபோனில் வந்துட்டு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சாங் டெக்னாலஜி ஒழுங்காக படிடா சொன்னால் காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு ஏதோ கிராஃப்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. செம்ம பிஸி. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிச்சு அப்படியே பிரிஞ்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளை ரொம்ப பிஸியாக எப்போ பாரு எழுதிக்கிறதும் படிக்கிறதும். இதெல்லாம் வந்துட்டு ஏதோ நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. சொன்னல தீதுன்னு இது இல்லை முட்டை தான் அந்த கலர் தான் வருது. பையனுக்காக அவங்க அச்சா வந்து பார்த்து செய்கிறாங்க. எங்கே வந்து ஓடிட்டாரு. பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ மழை வந்துச்சுங்களா சீசன், அப்போ வந்துட்டு கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீவரு. பனானா, எக்கு, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு ஹெல்த்தி ரெசிபி பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைக்காக. ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்தது மாவு ஊற்ற முடியும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுறாங்க, அப்போ தான் வேகுமா.